நேர்த்தியாக கடந்த சுலம் பயன்படுத்துகிறோம். நாம் ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாம நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். சகல ஆசீர்வாதங்களை கிருபைகளை போற்ற காரணமாக சாட்சியின் பவனியை கற்ற கண்ணோக்கப்பட்ட ஆசீர்வதியும் இன்றும் வாழ்கிறீர் என்பதன் அடையாளமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சாட்சியின் பவனியிலே ஒரு பிரசன்னம் இருக்க நாங்கள் செவிக்கிறோம். நாள் ஆராதனையையும் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒடுக்க கூட்டங்களையும் ஆசீர்வதியும். உலகமெங்கும் நடைபெறுகின்ற அனைத்து ஆராதனைகளும் பவனி ஊர்வலங்களும் நாம் மகிமைப்படுவதாக மொத்தமுடைய திருக்கரத்தில் தாழ்த்தம் கொடுக்கிறோம். நாமத்தில் செவிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய திருநாமம் மகிமைக்கென்றும் இந்த ஊர்வலத்தின் ஆரம்பத்திற்கு 127ஆம் கீர்த்தனை பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரை கீர்த்தனையின் 127ஐ நாம் பாடுவோம். கொயர் முன் செல்ல இருவராக இடைவெளி விட்டு மெதுவாக நாம் பவனை மேற்கொள்வோம். நேராக புதிய ஆலயத்திற்குள்ளாக சென்று ஜெபித்து அதன் பிறகு நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாசமாக மகிழ்ந்த ஞான வினையோடு பாடி இன்னும் நகத்தில் அவர் வந்து அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும்,
பாசமுள்ள இசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாவலரின் கீதம் கேட்டு பாசமாக பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக தாவீதையோடு ஆடி ஆராதனை செய்வோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஒரு கோலை நாயத்தின்னம் ஒரு பாதம் பணிவோம். ஒரு கோலை நாயத்தின்னம் ஒரு பாதம் பணிவோம். நாமும் தாசரே. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாசமாக மகிழ்ந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். தாவீதையோடு பாடி பாவத்தை செய்வோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. நாயத்தின்னம் ஒரு பாதம் பணிவோம். ஒரு கோலை நாயத்தின்னம் ஒரு பாதம். போதுங்களா எல்லாருக்கும்? குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாசமுள்ள இசையா
10 நாளாக பிடிச்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பவனியிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறோம். இவ்வளவோ வேலைகள், சிலருக்கு சரீர பலவீனங்கள், அதன் மத்தியில் கூட நீங்கள் குறித்த நேரத்திற்கு வருகிறதுக்கான அது காலதாமதம் தான். இன்றைக்கு 4000 மணிக்கு வேகமாக வந்து பார்த்தா ஒத்துருமே இல்லை. ஆனாலும் ஓரளவு ஒன்று கூடி வந்து இந்த பவனியை மேற்கொள்ள நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்காக ஆண்டவரின் திருப்பெயரில் செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு இதே நாளிலே நம்முடைய ஆலயத்திலே காங்கிரீட் பணி கூட முடிவுறாமல் இருந்தது. ஆலயத்தினுடைய பால்கனிக்கு மேலே அவனை பிடிச்ச அவங்க அம்மாட்ட போடுங்க. அப்ப இல்லைங்க, கடந்த ஆண்டு இதே நாளிலே காங்கிரீட் நம்முடைய பால்கனின் மேலே போடப்படாமல் இருந்தது. அதனால் இந்த ஆண்டிலே அந்த 12 காங்கிரீட் பணிகளும் முடிவெடுத்து அதற்குரிய காங்கிரீட் பணிகள் முற்றிலும் முடிவெடுத்து ஒரு பூர்த்தி அதே போல ஆலயத்துடைய வேலைகள் திரும்பி இருக்குமானால், இலக்கம் இருக்குமானால், தைரியம் நமக்கு கிடைக்குமானால், கர்த்தர் ஒரு சிறந்த வாசலை கட்டளைக்கு ஒரு பெரிய உதவியை நமக்கு கொடுப்பாரானால் அடுத்த குருத்தோட ஞாயிறிலே நாம் புதிய ஆலயத்திற்கு கர்த்தருக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அன்பான வேண்டுகோள், முதலே நான் சொல்லியிருக்கணும், யாராவது உங்களில் ஏற்பட்ட ஒருவர் சகோதரரோ அல்லது சகோதரியோ நீங்கள் முன்வந்து ஆலய கட்டுமான பணிக்காக ஒரு சுருக்க ஜபத்தை எடுக்க உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். யாரு வேணாலும் வாங்க, யாராவது ஒருத்தர் முன்வாங்க. அது சகோதரரோ அல்லது சகோதரி யார் முன் வரீங்க, வாங்கம்மா, சுருக்கமா ஒரு ஜபம் பண்ணுங்கம்மா. இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சதுக்காக நன்றி. அந்த சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறதுக்கு அப்பா கொடுத்ததுக்காக நன்றி. அந்த ஜெபிக்க நான் ஆர்வோடு இருந்தேங்கப்பா. நேற்று கூட சொன்னேன், எனக்கு சர்ச்சில் ஜெபிக்கிறதுக்கு வர்றதில்லையே நினச்சி. அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த ஆலய 10 மணி சொல்லி ஆண்டவர் ஜெயிச்சு கட்டணம் தேவன் இந்த ஆலயத்தை கட்டும் வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதேவரை எங்களை விண்ணப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சகல ஆசீர்வாதங்களுக்கு நன்மைகளுக்கு ஊற்றம் காரணமாகிய கர்த்தாவே, உம்முடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒத்தாசையினாலும் அநேகருடைய உதாரணத்துவமான காணிக்கைகள், தசம பாகங்கள், நன்கொடைகளினாலும் இந்த ஆலயம் இந்தளவாய் கட்டப்பட்டு வருகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதன் பணிகளை ஆசீர்வதியும். மிக விரைவாக பூச்சி வேலைகள் நடைபெறவும், அதைத் தொடர்ந்து தரைத்தளம் மற்றும் அனைத்து பணிகள், கதவு ஜன்னல் பணிகள் போன்றவைகள் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி.
எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாக உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு சித்தமானால், உடைய கிருபை இருக்குமானால், அடுத்த ஆண்டு இதே நாளிலே நாங்கள் ஒரு புதிய ஆலயத்தில், இந்த ஆலயத்தில் நாங்கள் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதற்கான முயற்சிகளை ஆசீர்வதியும், அதற்கான தேவைகளை சந்தையும். எங்கள் கரத்திலே ஒன்றுமில்லை ஆண்டவரே, உண்மையே நம்பியிருக்கிறோம், உண்மையே நோக்கி பார்க்கிறோம், உடைய ஒத்தாசைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வருங்கால தலைமுறைக்கென்று இந்த ஆலயத்தை நீர் எங்களுக்கு கட்டி கொடுத்து அதை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரத்தில் எங்களுக்கு ஆர்வம் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் பணிகளை, இந்த நாள் ஆராதனைகளை, ஊழியங்களை, ஒடுக்கக்கூட்டங்களை ஆசீர்வதி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். உடைய பாதத்தில் நாங்கள் செலவிடுகின்ற இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாத நாளாக இருக்கிறது. உடைய வார்த்தைகளை பெற்றவர்களாகவும் இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை கிரிய செய்ய எங்களுக்கு அறிந்தார். எல்லாவற்றையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் ஆசீர்வாதம் நம்முடையவரோடு விசேஷமாக இந்த ஆலய கட்டுமான பணிகளோடு தொடர்ந்து இது வருங்கால தலைமுறைக்கு இந்த ஆசீர்வாதமாக முடிவரவும் கர்த்தர் நாம மகிமைக்கு இந்த திருப்பூர் பட்டணத்திலே இது எங்கென்று வீட்டிற்கும் மகள் கூர்ந்து ஆசீர்வதிக்காப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த இடத்துல இல்லைங்க, ஒரே ஒரு கூட்டம் அந்த சிலைகிட்ட நிற்கிறேன். Ambrose. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசனா. பாரகரிடம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாரகரில் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலவினையோடு கோடி பாதமூர்த்தி செய்துவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் வாசலே தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசனா. ஒரு கோடை ஞாயிற்றில் நாம் தேவாரம் பாடினோம். ஒரு கோடை ஞாயிற்றில் நாம் பாடம் பாடினோம். கூடி நாமும் தீனரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில்